ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை கிளாஸ். இப்போ நாம் த எனிமியோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கேருந்து போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். மற்ற போயம்ஸ் அண்ட் லெசன்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணுங்கள். இப்போ நாம் த எனிமியில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா, யூமி மேலே உள்ள கோபத்தில் ஹானா அவளே அந்த ஒயிட் மேனை வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. While she was thinking these thoughts, though not really liking the man better now that he was no longer a child, அவனை வாஷ் பண்ணும்போது அவனோட ஸ்கின் டெக்ஸ்சர், அவன் குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப பிளாண்ட் சைல்டாக இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தால, அதனால் அந்த மனுஷன் மேலே அவளுக்கு எந்த இறக்கமும்லாம் வரல. அவன் இப்போ குழந்தையும் கிடையாது. She kept on washing him until his upper body was quite clean. அவள் வாஷ் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கா. அவனோட அப்பர் பாடி கூட நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பட் ஷீ டேட் நாட் டர்ன் ஹிம் ஓவர். அவனை குப்பரை படுக்க வைக்கிறதுக்கு அவளுக்கு தைரியம் வரல. ஏன்னா முதுகில் தானே அவனுக்கு காயம் பட்டிருக்கு, அங்கே தானே குண்டு பட்டிருக்கு. வேர் வாஸ் சதாவ்? சதாவ் எங்க? நவ் ஹர் ஆங்கர் வாஸ் எப்பிங். அவளோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஏற்கனவே அவளுக்கு யூமி மேலே கோபம் இருந்ததில்ல, அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஷி வாஸ் ஆங்ஷியஸ் அகேன் அண்ட் ஷி ரோஸ். ஆனால் இப்போ அவளுக்கு கொஞ்சம் பயம், அந்த படப்படப்புலாம் வருது. She rose, wiping her hands on the wrong towel. அதனால் அவள் தப்பான டவலில் போய் கையை தொடச்சிடுறா. Then, lest the man be chilled, she put the quilt over him. அவனுக்கு குளிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவில்ட் எடுத்து அவன் மேலே போத்தி விட்டுறா. சதாவ், she called softly. மெதுவாக சதாவை கூப்பிடுறா. He had been about to come in when she called. ஆனால் ஹானா கூப்பிடும் போது சதாவே உள்ளே வரதான் போனார். His hand had been on the door and now he opened it. அவரே கதவை திறந்துட்டாரு. She saw that he had brought his surgeon's emergency bag and that he wore his surgeon's coat. அவர் சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடியாக வந்திருக்காரு. சர்ஜன் கோட் போட்டிருக்காரு, கையில் எமர்ஜென்சி பேக்கும் இருக்குது. You have decided to operate, she cried. அப்போ ஆப்ரேஷன் பண்ணணுன்ற முடிவுக்கே வந்துட்டீங்களா? Yes, he said shortly. ஆமா. He turned his back to her and unfolded a sterilized towel. அவர் ஒரு ஸ்டெரிலைஸ்டு டவல் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்குலாம் ஸ்டெரிலைஸ்டுன்னு என்னன்னு தெரியல, ரொம்ப சுத்தமாக இருக்கும். டாக்டர்ஸோட இதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டவலை விரிக்கிறாரு upon the floor of the Tokonoma alcove and put his instruments out upon it. இக்கபானா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அது போக மற்ற ஆர்ட் ஒர்க்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வீட்டில் தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அதுதான் டாக்கோனோமா ஆல்கோவ். அந்த இடத்துல அவர் அந்த டவலை விரித்து அவரோட டூல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறாரு. ஏன்னா அந்த சர்ஜரி டூல்ஸும் ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதை வந்து தரையில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டெரிலைஸ்டு டவல் மேலே அவர் வைக்கிறாரு. ஃபெச் டவல்ஸ், he said. அவருக்கு இன்னும் கொஞ்சம் டவல்ஸ் வேணும் போல இருக்குது. அதனால அதை ஹானாவை கொண்டு வர சொல்கிறாரு. She went obediently. அவளும் அதை கேட்டுட்டு அவர் சொன்னபடியே செய்கிறதுக்காக போகிறா. But how anxious now. To the linen shelves and took out the towels. ஆனாலும் அவள் இப்போ ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கா, ரொம்ப பயத்தோடு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா. There ought also to be old pieces of matting so that the blood would not ruin the fine floor covering. லினன் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டவல்ஸ், போர்வை இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கபர்ட் மாதிரி ஷெல்ஃப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கேருந்து டவல் எடுக்கும் போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் ஓல்டு பீசஸ் ஆஃப் மேட்டிங் கூட அவங்க வீட்டில் இருக்குது. ஏற்கனவே அவன் உடம்புலேருந்து அப்படியே ரத்தமாக வழிஞ்சிட்ருக்கு. அது போக ஆப்ரேஷன் வேறு பண்ணால் நிறைய பிளட் லாஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இப்போ அவங்க வீட்டில் இருக்க அந்த நல்ல ஃப்ளோரிங்கெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பழைய மேட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு விரிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. She went out to the back veranda where the gardener kept strips of matting with which to protect delicate shrubs on cold nights. ரொம்ப கோல்டு நைட்டில் வெளியில் இருக்க செடியெலாம் நீங்கள் ஏதாவது இலையெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப டெலிகேட் ஷ்ரப்ஸ் இருக்கும்ல, ரொம்ப குளிர் தாங்காத ஷ்ரப்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கார்டனர் வந்து கொஞ்சம் மேட்ஸ் எல்லாம் அது மேலே கோல்டு நைட்டில் விரித்து விடுவாராம். அதுக்காக சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் மேட்ஸ் எல்லாம் அவர் பேக் வராண்டாவில் வச்சுருப்பாரு. அண்ட் டுக் அன் ஆர்ம் ஃபுல் ஆஃப் தெம். எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கிட்டு வரா. பட் வென் ஷி வெண்ட் பேக் இன் டு த ரூம், அவள் திரும்ப ரூம்குள்ளே போனப்போ ஷீ saw this was useless. அவள் தூக்கிட்டு வந்த மேட்னால எந்த யூஸுமே இல்லை. The blood had already soaked through the packing in the man's wound and had ruined the mat under him. அவனோட ஊண்ட்லேருந்து ரத்தம் வராமல் இருக்கிறதுக்காக இவங்க ஏதோ சீமாஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதையும் தாண்டி ரத்தம் வழிஞ்சு கீழே இருந்த மேட் ஃபுல்லாக அப்படியே ஸ்டெயின் ஆயிடுச்சு. ஓ தட் மேட், ஷீ cried.
அந்த மேட் ஸ்டெயின் ஆனதை பார்த்தோன்னே ஹேனாக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது. ஆனால் சதாவ் எப்படி பேசுகிறாருன்னா அதை பற்றிலாம் அவருக்கு கவலையே இல்லாத மாதிரி, எஸ் இட்ஸ் ரூயின்ட், ஆமாம் ரூயின் ஆயிடுச்சு. சதாவ் ரிப்ளைட் as though he did not care. இப்போ அதுவா முக்கியம்? ஹெல்ப் மீ டர்ன் him, he commanded her. அவனை குப்புற படிக்க வைக்கணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ obeyed him without a word. ஹேனா எதுவுமே சொல்லாமல் போய் ஹெல்ப் பண்ணுறா. and he began to wash the man's back carefully. அவரே அவனோட முதுகை வாஷ் பண்ணுறாரு. யூமி would not wash him, she said. யூமி அவனை வாஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறத இப்போ டாக்டர் சதாவ் கிட்ட ஹேனா சொல்கிறா. டிட் யூ வாஷ் him then? அப்போ நீயா வாஷ் பண்ண? சதாவ் ஆஸ்ட், நாட் ஸ்டாப்பிங் ஃபார் அ மோமெண்ட். his swift concise movements. அவர் கை வேலை பார்த்துட்டே இருக்கு, கொஞ்சம் கூட அதை நிறுத்தாமல் கேள்வி கேட்குறாரு. எஸ், she said. ஆமாம், நான் தான் வாஷ் பண்ணேன். he did not seem to hear that. ஆனால் அது அவர் காதில் வாங்கின மாதிரியே தெரியல. but she was used to his absorption when he was at work. அவளுக்கு தெரியும் இவர் எப்போ வேலை பார்த்தாலும் இதே மாதிரி வேலையில் மூழ்கிடுவார், யாராவது பேசுனா அவருக்கு காதில் விழுகாது அப்படின்னு. டாக்டர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கும்போது அப்படி தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஸ்விஃப்ட் கன்சைஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வேகமாக செய்கிறாரு, இருந்தாலும் கரெக்டாக அளவோட அவரோட மூமெண்ட்ஸ் இருக்குது. She wondered for a moment if it mattered to him what was the body upon which he worked so long as it was for the work he did so excellently. இப்போ ஹேனாக்கு ஒரு டவுட் வருது. இவர் யார் உடம்புல இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாருன்றதை பற்றி எப்பயாவது கவலைப்பட்டிருக்காரா? ஆப்ரேஷனை நல்லபடியாக பண்ணணும், எக்ஸலண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட நினைப்பாக இருக்குமா? அப்படியெல்லாம் இவ இப்போ நினைக்கிறா. You will have to give the anesthetic if he needs it, he said. அவனுக்கு தேவைப்பட்டால் நீ தான் மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. she repeated blankly. பட் நெவர் ஹாவ் ஐ. நான் இது வரைக்கும் அனஸ்தட்டிக்லாம் கொடுத்ததே இல்லையே. ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தட்டிஸ்ட்னு ஒரு டாக்டர் தனியாகவே இருப்பாங்க. அவங்க தான் பேஷண்ட்டோட உடம்பு எவ்வளோ மயக்க மருந்து தாங்கும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே கணக்கு பண்ணி தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு வேலை. இவளை போய் மயக்க மருந்து கொடுக்க சொன்னோன்னே அவள் ரொம்ப பயப்படுறா. இட்ஸ் ஈஸி இனஃப். ஆனால் அவர் இது ரொம்ப ஈஸியான வேலை, ஹி செட் இம்பேஷன்ட்லி. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் பொறுமை இல்லை, அதனால அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான் அப்படிங்கிறாரு. ஹி வாஸ் டேக்கிங் அவுட் த பேக்கிங் நவ். அந்த புண்ணு மேலே அவங்க ஏதோ வச்சுருந்தாங்கல்ல அதெல்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் த blood began to flow more quickly. இப்போ ரத்தம் வேகமாக வெளியில் வருது. He peered into the wound with the bright surgeon's light fastened on his forehead. அவரோட தலையில் நெத்தியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைட் மாதிரி இருக்குது, அதை ஒரு பெல்ட் மாதிரி வச்சு கட்டியிருக்காரு. அந்த லைட்டை வச்சு அவனோட வூண்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு லைட் அடித்து பார்க்குறாரு. த புல்லட் இஸ் ஸ்டில் தேர். இன்னும் குண்டு உடம்புக்குள்ளே தான் இருக்குது, he said with cool interest. இப்போ அவருக்கு ஒரு டாக்டராக இதுதான் நிலமை அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் ஒரு கூல் இன்ட்ரெஸ்ட்டோடு சொல்கிறாரு, சரி நம்ம வேலை இதுதான், நம்ம அடுத்து இதுதான் பண்ணணும் அப்படின்றதுனால அவருக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நவ் ஐ wonder how deep this rock wound is. அவன் வர வழியில் நிறைய ஷார்ப் ராக்ஸ் எல்லாம் இருந்ததில்ல, அது வேற கரெக்டாக புல்லட் எங்கே பட்டுச்சோ அதே இடத்துல குத்திருக்கு. இஃப் இட் இஸ் நாட் டூ டீப் இட் மே பி தட் ஐ கேன் கெட் த புல்லட். ஒருவேளை அந்த ராக் குத்தின காயம் ரொம்ப டீப்பான காயமாக இல்லைன்னா புல்லட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் த ப்ளீடிங் இஸ் நாட் சூப்பர்ஃபிஷியல். ஹீ ஹாஸ் லாஸ்ட் மச் blood. ஒருவேளை அந்த ராக் ரொம்ப ஆழமாக குத்தி இருந்ததுன்னா அது போய் புல்லட்டை இன்னும் உள்ளே தள்ளியிருக்கும். அதனால் புல்லட் எடுக்கிறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் ரத்தம் வழிகிறத பார்த்தா அது மேலோட்டமாக வர்ற மாதிரி இல்லை, அது ரொம்ப உள்ளேருந்து ரத்தம் வர்ற மாதிரி தான் அவருக்கு தெரியுது. அதனால தான் அவன் இவ்வளோ blood லூஸ் பண்ணியிருக்கான். At this moment Hannah choked. இவ்வளோ ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னா ஹேனாக்கு கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி ஒரு சத்தம் வருது. He looked up and saw her face the color of sulfur. அதனால சதாவ் மேலே பார்க்குறாரு. ஹேனாவோட முகத்தை பார்த்தா கலர் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னா மஞ்சள் ஆன மாதிரி, பேல் ஆன மாதிரின்னு வச்சுக்கோங்க. டோன்ட் ஃபெயிண்ட், he said sharply. மயக்கம் மட்டும் போட்டுறாத. He did not put down his exploring instrument. அவர் சொல்லிகிட்டே அவரோட வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அவர் அந்த கையில் வச்சுருக்க டூல்ஸ் எல்லாம் கீழே வைக்கல. இஃப் ஐ ஸ்டாப் நவ் த மேன் வில் ஷியோர்லி டை. நான் உன்னை கவனிக்க போனேன்னா இவன் செத்து போயிடுவான். என்னால் இந்த ஆப்ரேஷனை இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது. ஷீ கிளாப்ட் ஹர் ஹேண்ட்ஸ் டு ஹர் மவுத் அண்ட் லீப்ட் அப் அண்ட் ரேன் அவுட் ஆஃப் த ரூம். அவளோட கையை வச்சு அவளோட வாயை மூடிட்டு வேகமாக அந்த ரூமை விட்டு ஓடுறா. அவுட் சைட் இன் த கார்டன் ஹீ ஹர்ட் ஹர் ரெச்சிங் பட் ஹீ வெண்ட் ஆன் வித் ஹிஸ் ஒர்க். ஹேனா ஏன் அப்படி ஓடுறான்னா அவளுக்கு இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னா வாமிட் வர மாதிரி இருக்குது. அதனால வெளியில் ஓடி போய் கார்டனில் அவள் வாமிட் பண்ணுற சத்தம், ரெச்சிங் அப்படின்னா வாமிட் பண்ணுறது, அந்த சத்தம் சதாவுக்கு உள்ளே கேட்குது. ஆனாலும் அவரோட வேலையை நிறுத்தாமல் பார்த்துட்டே இருக்காரு. இட் வில் பி பெட்டர் ஃபார் ஹர் டு எம்டி ஹர் ஸ்டமக், ஹீ தாட்.
வாமிட் வர மாதிரி இருந்தால் வாமிட் எடுத்து வயிறை காலி பண்ணிடட்டும், ஏன்னா இப்போ தான் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகியிருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஹீ ஹேட் ஃபர்காட்டன் தட் அஃப்கோர்ஸ் ஷீ ஹேட் நெவர் சீன் அன் ஆப்ரேஷன். ஆனால் அவருக்கு ஹேனா அது வரைக்கும் ஆப்ரேஷனே பார்த்ததில்ல அப்படிங்கிறது ஞாபகமே வரல. But her distress and his inability to go to her at once made him impatient and irritable with this man who lay like dead under his knife. இப்போ ஹேனாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இவரால் இவனை விட்டுட்டு போய் அவளுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் செய்ய முடியல. அதனால அவருக்கு இப்படி அவர் கத்தியை வச்சு கட் பண்ணுறது கூட தெரியாமல் படுத்திருக்கா அவன் மேலே ரொம்ப கோபமாக வருது. அவரோட இம்பேஷண்ட்டாகவும் இருக்கார், கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் இருக்கு அவருக்கு. This man, he thought, there is no reason under heaven why he should live. Unconsciously, this thought made him ruthless, and he proceeded swiftly. இவன் ஏன் உயிரோடு இருக்கணும், இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லையே. இப்படி ஒரு எண்ணம் அவர் மனசில் தோணின உடனே அவர் மனசில் இருந்த கொஞ்சம் நஞ்சம் இறக்கமும் போயிடுது. ரூத்லெஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் போயிடுது. அதனால் அவர் வேகமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. In his dream, the man moaned, but Sadav paid no heed except to mutter at him. அந்த அமெரிக்கன் அவனோட கனவில் அப்படியே ஏதோ முணங்குறான். ஆனால் அதை பற்றியெல்லாம் சதாவ் கவலைப்படவே இல்லை. அவர் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாரு. க்ரோன், ஹி மட்டர்ட். க்ரோன் இஃப் யூ லைக். வலிக்குதா, நல்லா கத்திக்கோ, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஐம் நாட் டூயிங் திஸ் ஃபார் மை ஓன் ப்ளஷர். இது ஒன்றும் என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணலை. இன்ஃபேக்ட் ஐ டு நாட் நோ வை ஐம் டூயிங் இட். ஏன் நான் இதை செய்கிறேன்னு எனக்கே தெரியல. டோர் ஓப்பன்ட் அண்ட் தேர் வாஸ் ஹேனா அகேன். இப்போது கதவு திறக்குது, ஹேனா உள்ளே வர்றா. வேர் இஸ் த அனஸ்தட்டிக் ஷி ஆஸ்ட் இன் அ கிளியர் வாய்ஸ். இப்போ அவளோட வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. இருந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் பயந்த ஸ்டேட்டில் அவள் இல்லை. வாமிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மனசும் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்குது. அதனால நல்ல கிளியரான வாய்ஸில் கேட்குறா, மயக்க மருந்து எங்கே அப்படின்னு. சதா மோஷன் வித் ஹிஸ் சின். அனஸ்தட்டிக் எங்கே இருக்குது அப்படின்ற கேள்விக்கு தலையை மட்டும் அப்படி அசைச்சு அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சின்ன வச்சு ஒரு ஆக்ஷன் காமிக்கிறாரு. It is as well that you came back, he said. This fellow is beginning to stare. நீ வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, இவன் அசைய ஆரம்பிச்சிட்டான். She had the bottle and some cotton in her hand. அவள் போய் அந்த அனஸ்தட்டிக் மயக்க மருந்து பாட்டிலையும் கொஞ்சம் காட்டனையும் எடுத்துகிட்டு வரா. பட் ஹவு ஷால் ஐ டூ இட்? ஆனால் இதை என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது? சிம்ப்ளி சேச்சுரேட் த காட்டன் அண்ட் ஹோல்ட் இட் நியர் ஹிஸ் நாஸ்ட்ரில்ஸ். ஒன்றும் இல்லை, காட்டனை அந்த மயக்க மருந்தில் தொட்டு அவன் மூக்கு பக்கத்தில் வை அப்படின்னு சொல்கிறாரு. சதாவ் ரிப்ளைட் விதவுட் டிலேயிங் ஃபார் ஒன் மோமெண்ட் த இன்ட்ரிகேட் டீட்டெயில் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அவர் ரொம்ப இன்ட்ரிகேட் அப்படின்னா நுணுக்கமான வேலை பார்த்துட்ருக்காரு. அதனால அவகிட்ட டக்குன்னு சொல்கிறாரு, வென் ஹீ ப்ரீத்ஸ் பேட்லி மூவ் இட் அவே அ லிட்டில். அவனோட மூச்சு நார்மலாக இல்லை அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா காட்டனை கொஞ்சம் தள்ளி வச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ க்ரௌச்ட் க்ளோஸ் டு த ஸ்லீப்பிங் ஃபேஸ் ஆஃப் த யங் அமெரிக்கன். அப்படின்னா ஹேனா குனிஞ்சு அவனோட ஃபேஸ் பக்கத்தில் போய் நின்று அவனை பார்க்குறா. இட் வாஸ் அ பிட்டியஸ்லி தின் ஃபேஸ். அவனோட ஃபேஸ் ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது, பார்த்தாலே பாவமாக இருக்குது. ஷீ தாட் அண்ட் த லிப்ஸ் வர் ட்விஸ்டட். அவனோட உதடு கொஞ்சம் கோணலாக இருக்குது. The man was suffering, whether he knew it or not. அதெல்லாம் பார்த்தாலே அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு தெரியுது. இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா இல்லையான்னு இவளுக்கு தெரியல. Watching him, she wondered if the stories they heard sometimes of the sufferings of the prisoners were true. அவங்கெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி prisoners of war, அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும், அவங்கள எந்தெந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு கதையாக தான் கேட்டிருக்காங்க. இவனை பார்க்கும்போது அவங்க கேட்ட கதைகள்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அவளுக்கு தோணுது. They came like flickers of rumor. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் வதந்தி மாதிரி தான். told by word of mouth. ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு இந்த விஷயம்லாம் பரவுது. and always contradicted. சில பேர் ஆமான்னு ஒத்துக்குவாங்க, சில பேர் இல்லைல்ல அதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபீஷியலாக அவங்களுக்கு வர நியூஸ்லாம் எப்படி இருக்கும்னா, in the newspapers the reports were always that wherever the Japanese armies went, the people received them gladly. பேப்பரில் என்ன போடுவாங்க, ஜாப்பனீஸ் ஆர்மி எங்கே போனாலும் அந்தந்த நாட்டு மக்கள்லாம் இவங்கள சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. வித் cries of joy at their liberation. நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஜப்பான்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களாம் சந்தோஷமாக கூச்சலிடுவாங்களாம். பவரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நியூஸ் பேப்பரில் போடுவாங்க. நல்ல நல்ல விஷயமாக தான் போட்டிருக்காங்க. பட் சம்டைம்ஸ் ஷீ ரிமெம்பர்ட் சச் மென் ஆஸ் ஜென்ரல் டக்கீமா ஹூ அட் ஹோம் பீட் ஹிஸ் வைஃப் க்ரூவலி. ஆனால் இப்போ அவள் யோசிச்சு பார்க்குறா, ஜென்ரல் டக்கீமா அவர் எப்படிப்பட்ட ஆள்னா வீட்டில் அவரோட ஒய்ஃபை போட்டு அடிப்பார். Though no one mentioned it now, how that he had fought so victorious a battle in Manchuria. அப்படி ஒரு க்ரூவலான ஆள் எப்படி மஞ்சூரியாவில் போய் இவ்வளோ பெரிய விக்ட்ரி அவருக்கு கிடச்சிது. மஞ்சூரியா அப்படிங்கிறது சைனாவில் இருக்க ஒரு பார்ட். கோபி மஞ்சூரியன்லாம் சாப்பிட்றோம்ல, அதே தான்.
If a man like that could be so cruel to a woman in his power, would he not be cruel to one like this for instance? வீட்டில் இருக்க ஒய்ஃபை போட்டு அந்த அடி அடிக்கிற ஆள் இவனெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. ஷீ ஹோப்ட் ஆங்ஷியஸ்லி தட் திஸ் யங் மேன் ஹேட் நாட் பின் டார்ச்சர்ட். இவனை கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவளாக நினச்சிக்கிறா. இட் வாஸ் அட் திஸ் மூமெண்ட் தட் ஷீ அப்சர்வ்ட் டீப் ரெட் ஸ்கார்ஸ் ஆன் ஹிஸ் நெக் ஜஸ்ட் அண்டர் த இயர். அவனை டார்ச்சர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவள் பார்க்குறா. அங்கே பார்த்தா கழுத்தில் காதுக்கு கீழே நிறைய ஸ்கார்ஸ் இருக்குது, நிறைய தழும்பாக இருக்குது. டார்ச்சர் பண்ணியிருந்தா தான் அப்படிலாம் வரும். இந்த ஒயிட் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா வெயிலில் போனாலே பிங்க் கலரில் ஆகிடுவாங்க. அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணால் அது அப்படியே அவங்க ஸ்கின்ல நல்லா தெரியும். அதுவும் நம்ம ஸ்கின் கலருக்கு தெரிகிறத விட அவங்க ஸ்கின் கலருக்கு ரொம்ப தூக்கலாகவே தெரியும். அதனால those scars, she murmured lifting her eyes to சதாவ். அந்த நியூஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே சதாவை பார்க்குறா. பட் he did not answer. அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லலை. அவர் ஸ்காரையா பார்ப்பாரு, அவர் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கார்ல. At this moment he felt the tip of his instrument strike against something hard. அப்போ அவர் கையில் இருக்க அந்த டூல், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏதோ ஹார்டாக ஒரு இதில் போய் மோதுறது அவருக்கு தெரியுது. டேஞ்சரஸ்லி நியர் த கிட்னி. அவரோட டூல் போய் கண்டிப்பாக அந்த புல்லட்டை தான் தொட்டிருக்கணும். அது எங்கே இருக்குன்னா கிட்னி பக்கத்தில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸில் இருக்குது. ஆல் தாட் லெஃப்ட் ஹிம். அதை கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. இவ்வளோ நேரம் அவன் மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்தார் இல்லையா, க்ரோன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போது he felt only the purest pleasure. இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. he probed with his fingers. அவரோட விரலை வச்சு அது என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாரு. டெலிகேட்லி. விரலை வச்சு அப்படின்ன உடனே ரொம்ப ஹார்ஷாலாம் கிடையாது, ரொம்ப டெலிகேட்டாக அவர் அது என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஃபெமிலியர் வித் எவ்ரி ஆட்டம் ஆஃப் திஸ் ஹியூமன் பாடி. அவருக்கு ஹியூமன் பாடியில் இருக்க ஒவ்வொரு ஆட்டமும் தெரியுமா, ஒவ்வொரு செல்லும் எங்கே இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும் போல இருக்குது. அவ்வளோ நல்லா அவர் படிச்சிருக்காரு. ஓல்ட் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி ஹேட் சீன் டு தட் நாலேஜ். அவருக்கு இவ்வளவு நாலேஜ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவர் அமெரிக்காவில் படித்தார் இல்லையா, அங்கே இருந்த அனாட்டமி ப்ரொஃபஸர். அனாட்டமி அப்படின்னா ஹியூமன் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் அதோட பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் அனாட்டமி. இக்னரன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் த சர்ஜன்ஸ் கார்டினல் சின் சர்ஸ். என்ன சொல்வார்னா, ஒரு சர்ஜன் ஹியூமன் பாடியை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுக்கலைன்னா அதுதான் அந்த சர்ஜன் வாழ்க்கையிலேயே செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். He had thundered at his classes year after year. ஒவ்வொரு வருஷமும் இதையே தான் அவர் சத்தமாக கத்தி சொல்லுவாராம். To operate without as complete knowledge of the human body as if you had made it, anything less than that is murder. நீ ஆப்ரேட் பண்ணும்போது அந்த உடம்பை நீயே செஞ்ச மாதிரி உனக்கு அந்த உடம்பை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா அது ஒரு கொலைக்கு சமம். It is not quite at the kidney, my friend, சதாவ் murmured. அவர் விரலை வச்சு ப்ரோப் பண்ணி பார்த்தார் இல்லையா, இப்போ அந்த புல்லட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கிட்னி உள்ளெல்லாம் போகலை, அது பக்கத்தில் தான் இருக்குது. இட் வாஸ் ஹிஸ் ஹேபிட் டு மர்மர் டு த பேஷண்ட் வென் ஹி ஃபர்காட் ஹிம்செல்ஃப் இன் அன் ஆப்ரேஷன். அவர் அப்படியே ஆப்ரேஷனில் மூழ்கும் போது மயக்கத்தில் இருக்க பேஷண்ட் கூட எல்லாம் பேசுவாராம். இட் வாஸ் ஹிஸ் ஹேபிட் டு மர்மர் டு த பேஷண்ட் வென் ஹி ஃபர்காட் ஹிம்செல்ஃப் இன் அன் ஆப்ரேஷன். My friend, he always called his patient, and so now he did. அவர் எப்போவுமே அவரோட பேஷண்ட்டை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாராம். அதே மாதிரி இப்போவும் சொல்லிட்டாரு. forgetting that this was his enemy. அவருக்கு அவன் ஃப்ரெண்ட் இல்லை, எனிமி அப்படிங்கிறது மறந்து போச்சு. Then quickly with the cleanest and most precise of incisions, the bullet was out. அவர் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறாரு. மோஸ்ட் ப்ரிசைஸ், அதிகமாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, கரெக்டாக எவ்வளோ கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி புல்லட்டை வெளியில் எடுக்கிறாரு. மேன் quivered. அந்த புல்லட்டை வெளியில் எடுக்கும் போது அவன் உடம்பு கொஞ்சம் நடுங்குது. பட் he was still unconscious. இருந்தாலும் அவன் மயக்கத்தில் தான் இருக்கான். nevertheless he muttered a few English words. அவனோட மயக்கத்திலே அவன் சில இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசுகிறான். guts, he muttered, choking. they got my guts. Sadav, Hannah cried sharply. hush, Sadav said. guts அப்படின்னா ஸ்டமக் தான். guts, என்னோட guts அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் கத்துறான். அதை பார்த்தோன்னே ஹேனாக்கு பயமாக இருக்குது. அதனால சதாவ் அப்படின்னு அவளும் கத்துறா. அதனால் சதாவ் ஹஷ்ன்னு சொல்லி அவளை அமைதியாக இருக்க சொல்கிறாரு. The man sank again into silence so profound that Sadav took up his wrist.
அதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுறான். ப்ரஃபவுண்ட் அப்படின்னா டீப், ரொம்ப ஆழ்ந்த அமைதியாயிடுது. அதனால சதாவுக்கு டவுட் வந்து அவனோட ரிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறாரு, பல்ஸ் இருக்கா அப்படின்னு. ஹேட்டிங் த டச் ஆஃப் இட். அவனோட ரிஸ்ட்டை தொடும்போதே அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. எஸ், தெர் வாஸ் ஸ்டில் அ பல்ஸ், ஸோ ஃபெயிண்ட். கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் இருக்குது, ஸோ ஃபீபிள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இனஃப், போதும், அவன் பொழைச்சிக்குவான். இஃப் ஹீ வாண்டட் த மேன் டு லிவ், டு கிவ் ஹோப். அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு அவன் உடம்புல பல்ஸ் இருக்குது. பட் சர்டன்லி ஐ டு நாட் வாண்ட் திஸ் மேன் டு லிவ், ஹீ தாட். இவ்வளவும் நினச்சிட்டு அடுத்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் உயிரோடு இருக்கணும்னு நான் நினைக்கல. நோ மோர் அனஸ்தட்டிக், ஹீ டோல்ட் ஹேனா. ஹேனா கிட்ட மயக்க மருந்து கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. He turned as swiftly as though he had never paused, and from his medicines he chose a small vial, and from it filled a hypodermic and thrust it into the patient's left arm. அவர் ஒரு வயல்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கும், அதில் மெடிசனை சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷனை விட்டு அதில் இருக்க மெடிசன்லாம் எடுக்கிறாரு. அது என்ன மாதிரி மெடிசன்னா ஹைப்போடெர்மிக். சில மெடிசன்ஸ் வந்து வாயில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு அடியில், ஹைப்போடெர்மிக் அப்படின்னா ஸ்கின்னுக்கு கீழே இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு மருந்தை எடுக்கிறாரு. அவனோட லெஃப்ட் ஆர்மில் அந்த மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுறாரு. தென் புட்டிங் டவுன் த நீடில், ஹீ டுக் த மேன்ஸ் ரிஸ்ட் அகேன். இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நீடில் கீழே வச்சுட்டு அவனோட ரிஸ்ட் எடுத்து திரும்ப பல்ஸ் செக் பண்ணுறாரு. The pulse under his fingers fluttered once or twice and then grew stronger. அப்போ செக் பண்ணும்போது பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது, 1, 2 அப்படின்னு கூடுது. அப்புறம் பல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுது. This man will live in spite of all, he said to Hannah and sighed. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, இவன் கண்டிப்பாக வாழ்வான் அப்படின்னு ஹேனாட்ட சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விடுறாரு. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பேஷண்ட்டும் கண்டிப்பாக பொழைச்சிக்குவான். இனிமேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.